ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இவரை பார்த்துக்குங்க. இவரை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். ஏன்னா கோவில் நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் நான் அவரை பத்தி சொல்றேன். நாங்க திருவலங்காடு கோயிலுக்கு வந்திருக்கோம். அரக்கோணத்துக்கு கிட்ட. ஒரு 10 வருஷமா இங்க வரணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அந்த சந்தர்ப்பமும் அந்த ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சது. நானும் என் தங்கச்சியும் திடீர்னு தான் கிளம்பணும். எங்க அத்தை பையன் அவரு. திருவலங்காடு கோவில்ல பத்ரகாளி அம்மனுக்கு பரணி நட்சத்திரத்துல அவர் வந்து பூஜை பண்ணுவாரு. அப்போ அவர் வந்து ஒரு தடவையும் வாங்க வாங்கன்னு எங்களை கூப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கு சந்தர்ப்பம் அமையாத போனவே இன்னைக்கு எங்களுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிது. சரின்னு எங்களை அவர் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கூட்டின்னு வந்தாரு. திருவலங்காடு சிவன் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பத்ரகாளி அம்மன் கோவில் உள்ள வந்து இந்த அம்மா வந்து காட்டு பத்ரகாளி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயம்புவா இந்த இடத்துல வந்து அந்த மஞ்சள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி வந்து சுயம்புவா வந்ததாம். இந்த அம்மா எத்தனையோ வருஷத்துக்கு, அதாவது காலங்காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் அவங்க சொல்லிட்டு இருக்கலோ பக்கத்துல புத்து இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் பராமரிப்பு பண்ற அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி மனசே புல்லரிச்சு போச்சு. உள்ள வந்து புத்து வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சொல்றாங்க, அதுல இருந்து நாகம் வந்து இந்த வாசப்படியா வழியா ஏறி அந்த செவுரோரத்துல ஒரு ஓட்டை இருக்குது பாருமா, அது உள்ள போய் பத்துக்குதுமா. அது எப்படிதான் அந்த ஓட்டை உள்ள போகுதுன்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. நல்லா 2 கைப்பிடி சேர்த்தா மாதிரி அவ்வளோ கனம் அந்த பாம்பு. இந்த வாசப்படி உயரமா இருக்கும். அது அந்த இடத்துல புத்துல இருந்து வெளில வந்துட்டு அந்த சந்து பாறேன், சின்ன ஓட்டை பாறேன், அந்த ஓட்டையில போயிட்டு உள்ள நுழையுது. எப்படிதான் அந்த ஓட்டை உள்ள நுழையுதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நானும் வந்து நிறைய தடவை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்து தான் போனேன் முதல்லாம். ஆனா இப்ப வந்து நான் வந்து கொஞ்சம் நான் அதுகிட்ட சொல்வேன், நான் உள்ள சொல்ல அது உள்ள உக்காந்துட்டு இருந்ததுன்னா நீ வெளியில போயேன் அப்படின்னு சொன்னா என்னை திரும்பி சீர்ச்சி நான் படம் எடுத்து காட்டுமா. சரி நான் கம்முன்னு விட்டுடுவேன். அதுக்கப்புறம் உள்ள புத்து உள்ள போயிடும். உள்ள நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். ஆனா இது வரைக்கும் யாரையும் எதுவும் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே அப்படியே பயம் எடுத்துடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல தான் நின்றுட்டு நான் எவ்வளோ நேரமா வேண்டிட்டு பூஜை இது அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் வீடியோவே நான் எடுத்தேன். கொஞ்சம் பயமா தான் இருந்தது இந்த பகுதி. ஆனா ரொம்ப பவரா இருந்ததுங்க. ரொம்ப பவர். பயன்றதை விட பக்தியும் என்ன சொல்றது, பக்தி பரவசமா இருந்தது. உள்ள ஒரு நல்ல ஈர்ப்பு சக்தி இருந்ததுங்க. அப்படியே நாங்க அந்த அம்மாவை பார்த்துட்டு நாங்க வெளியில வர சொல்லும் அந்த பராமரிக்கிற அந்த அம்மாவே வந்து சொன்னாங்க, வேப்ப மரம் இருக்குது பாருமா, அந்த வேப்ப மரத்துல பாரு சிலை இருக்குது பாரு அப்படின்னாங்க. ஆச்சரியமா ஆயிடுச்சுங்க. அப்படி கிட்ட வந்து பார்த்தா உள்ள கல் சிலை வந்து உள்ள இருக்கு. எப்படி இது மரத்தூர்ல எப்படி கல் சிலை உழுவுண்டு சந்துல வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, கல் சிலை முதல்ல செதுக்கி வச்சுட்டாங்க, மரத்தை செதுக்கி. அதுக்கப்புறம் காலப்போக்கில் மரம் வந்து அப்படியே மூட ஆரம்பிச்சிச்சு. அதனால சிலைங்க வந்து உள்ள மாட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியமா இருந்ததுங்க. அது பார்த்துட்டு பக்கத்துலயே அந்த கோவில் சுத்திட்டு வர சொல்ல பத்ரகாளி அம்மனுடைய சிலையை வந்து வெளியில வச்சுட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம கோவில் அப்படியே நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாம். வெட்ட வெளியாதாங்க இருக்குது. திருவலங்காடு போற சொல்ல ரைட் சைடு திருவலங்காடு போகணும். லெஃப்ட் சைடு வந்து கம்மார் சத்திரம் போற ரூட்டும் இது. கார்ல பைக்ல போனீங்கன்னா 5 நிமிஷம் தாங்க. ஷேர் ஆட்டோ அங்க நிறைய போகுது. காட்டு பத்ரகாளி அம்மன் சொல்லுவாங்களாங்க. அவ்வளோ விசேஷமா, என்ன வேணாலும் அவ்வளோ விசேஷமாங்க. இந்த கோவில் தான் ஆதி காலத்துல இருந்தே உருவாகி இங்க இருக்குது. இங்க இருந்து அம்மாவை வந்து பிரதிஷ்டை எடுத்துன்னு போயிட்டு பக்கத்துல வந்து கொஞ்சம் பெரிய மண்டபம் கட்டி அங்க வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த இடமாங்க. 2 கோவிலுமே பூஜை புனஸ்காரங்கள் அவ்வளோ விசேஷமா நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு மரத்துலயும் லிங்கம் சிலைய வச்சு வழிபாட்டுக்கு இருந்திருக்குது போல. நாளடைவில் வந்து அந்த மரமும் கொஞ்சம் மூட ஆரம்பிக்கவே அந்த லிங்கமும் உள்ள அப்படியே வந்து பாதி தான் தெரியுது. அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. எல்லா வித வேண்டுதலும்
கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. எத்தனையோ பேர் குழந்தைக்காகவும் வந்து வேண்டிட்டு, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போய் எல்லாம் நிவர்த்தி ஆயிருக்குதும்மா. இங்க நாகம் வந்து எப்பவுமே இருக்கும். இதுவரைக்கும் யாரையும் எந்த துன்பமும் படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கருந்து பக்கத்துல தான் கோவில் கட்டியிருக்கிற மண்டபம், பெரிய மண்டபம் இருக்கு. அம்மா கிட்ட போயிட்டு நம்ம இன்னொரு தடவ பயந்துட்டு, அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு கொஞ்சம் பயத்தோட, பயமும் மரியாதையும் அதிகமா ஆயிடுச்சு. ஆனா ஏதோ ஒரு பவர் இருக்குதுங்க. உள்ள பார்க்க சொல்லவே ஒரு மாதிரி ஈர்ப்பு சக்தியா இருந்தது. அவங்க சொன்னதுலேருந்து நான் அந்த ஹோல்ஸையே பார்த்துட்டு இருந்தேன். எவ்ளோ சின்ன இடம்ங்க. அவ்ளோ பெரிய பாம்பு அது உள்ள போய் படுத்துனுக்குதாங்க. அப்படியே இறங்கி இந்த புத்து உள்ள போயிடுமாம். எந்த நேரத்துல இறங்குது, எந்த நேரத்துல ஏறுதுன்னு சொல்ல முடியாதும்மா. திடீர்னு வந்தாலும் வரும், திடீர்னு போனாலும் போகும். அப்படின்னு சொல்ல சொல்ல சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் நிக்கிறது ரிஸ்க் தான்னு சொல்லிட்டு நாங்க வெளியில வந்துட்டோம். அவ்ளோ பவரா இருந்தாங்க. திருவலங்காடு போறவங்க கண்டிப்பா நீங்க இந்த கோவில் கண்டிப்பா போயிட்டு வாங்க. இந்த கோயில் போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் பெரிய கோவில் கோபுரம் கட்டின பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 2 கோயிலுமே செம்ம பவரா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. இவ்ளோ பெரிய கோவில் கட்டி வச்சிருக்காங்க. நம்ப வெளி மண்டபத்த மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். உள்ள வந்து அ அனுமதி கிடையாது. சுத்தி வர மண்டபத்த மட்டும் நம்ம வந்து பிரகாரத்த மட்டும் நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். அவ்ளோ விசேஷமா இருக்குமாங்க. ஒரு அமாவாசைக்கெல்லாம் ரொம்ப விசேஷமா இந்த கோவில்ல. இங்க அங்கருந்து அதாவது திருவிழாலாம் நடத்த சொல்லும். அங்கருந்து உத்தரவு தீபம் எடுத்துட்டு அதாவது வந்து ஜோதி எடுத்துன்னு வந்து இங்க வச்சு, இங்க வந்து ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்கல்ல. நம்ப அந்த அம்மாவ பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாரி தான் இந்த அம்மாவும் சிலவடி பண்ணியிருக்காங்க. நல்லா அலங்காரம், நகைங்கள்லாம் நெறைய போட்டு ரொம்ப அழகா இருந்தாங்கங்க. இந்த பத்ரகாளி அம்மன் 2 பேருமே ஒரே பத்ரகாளி அம்மன் தான். ஏன் அந்த இடத்துல நீங்க கோவில் கட்டாம இந்த இடத்துல கோவில் கட்டியிருக்கீங்களே! அப்படின்னு நம்ம அதுக்கு கேட்டதுக்கு ஐயர் வந்து சொன்னாரு, ரொம்ப பிஸிங்க. நாங்க சொல்ல 1 மணி இருக்கும். அந்த 1 மணி அந்த நேரத்திலேயே இப்போ வெயில் காலம் இல்லையா? அப் அவ்ளோ ஜனம் இருக்கு. நான் வந்து இத பத்தி கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து இப்போ கொஞ்சம் எனக்கு நேரம் இல்லம்மா. நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்னாருங்க. அவரு இதுவரைக்கும் அனுப்பல. அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு போல. அவர் அனுப்புனார்னா, கண்டிப்பா அந்த வீடியோவ வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவு போடுறேன். எதனால வந்து 2 கோவிலா இருக்கு. இந்த மண்டபம் இந்த மாரி ஒரு கோவில் அந்த இடத்திலேயே கட்டியிருக்கலாமேன்ற கேள்விக்கு எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆர்வமாவும் இருக்கு. அவர் வந்து பதிவு நம்ம குடுத்தாருன்னா, குடுக்குற நேரத்துல நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த பதிவ நான் கண்டிப்பா போடுறேன். ரொம்ப மன நிறைவோட எதிர்பார்க்காத இந்த தருணத்துல நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்தது ரொம்ப புண்ணியமா நினைக்கிறேன். என்னுடைய அத்தை பையன் வந்து திரு நீலகண்டன் அவர்கள் ஒரு 10 வருஷமா கூப்பிட்டுன்னு இருந்தாரு. ஆனா சந்தர்ப்பம் நம்மளுக்கு இந்த நேரத்துல தான் கிடைச்சிருக்கு. அவர் வந்து மாதம் பரணி நட்சத்திரம் அன்னைக்கு கண்டிப்பா இங்க வந்து ஒரு அன்னதானம் பண்ணுவாரு. நீலகண்டன் அவர் பேரு. ஒரு சன்னிதானத்திலயும் எங்களுக்கு மாலை மரியாதையோட மூலஸ்தானம் கருவறை உள்ள கூட்டின்னு போயிட்டு எங்களுக்கு தரிசனம் நாங்க அந்த ஆன்மீகத்தை பரவச அனுபவிச்சோம். அவரால மிக்க நன்றி. இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம திருவலங்காடு சிவன் உடைய கோவிலுக்கு நம்ம போறோம். அப்பா கோவில் போயிட்டு அந்த பதிவை நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ ரொம்ப வியூவர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க எடுக்கிறேன் எல்லா வீடியோவும். என்னுடைய வீடியோங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? வியூவர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.